இப்படி அமைதியா இருக்கீங்க? என்ன இன்னைக்கு சுதி போடலையா? நீங்க குடிக்காம இருக்க மாட்டீங்களே? இல்ல சோலைமா, நான் குடிக்கல. இனிமே நான் குடிக்கவும் மாட்டேன். சின்னையா, நீங்க என்ன சொல்றீங்க சின்னையா? ஆமா சோலைமா, என்ன பிடிக்கலன்னு சொன்னவள நினைச்சு நினைச்சு குடிச்சு அழியறத விட்டுட்டு என்னையே நினைச்சு வாழ்ற ஒரு ஜீவனை கையை பிடிச்சி வாழலாம்னு நினைக்கிறேன். சின்னையா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க குடிக்கல தெரிஞ்சோன்னு நான் பட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சின்னையா. நீங்க வாழணும் சின்னையா, நல்லபடியா வாழணும். நீங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த ஊருக்காரங்க புத்தியில அவங்க முடிய கறி பூசுற மாதிரி நீங்க நல்லபடியா வாழணும் சின்னையா. சின்னையா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த புண்ணியவதி யாரு சின்னையா? கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும் சோலைமா. என்ன ஒரு உத்தமனா பார்க்கணும்னு நினைக்கிற அந்த புண்ணியவதி வேற எங்கேயும் இல்லை, இங்க தான் இருக்கா. இங்கயா? ஓ, நம்ம ஊர்ல இருக்காங்களே சின்னையா? யார் அந்த புண்ணியவதி? சொல்லுங்க சின்னையா. சோலையம்மா, தங்க சிலையே என்னை சொந்தம் கொண்டாட தயாரா இருக்கும்போது நான் தகரத்துக்கு ஆசைப்பட்டு கடல் கடந்து போனேன். காதல்ங்கிற கரையை கடந்தனா வாழ்க்கைங்கிற கரையை தொடலை. சோலைமா, நான் மூச்சு திணறி சாக போற வேலையில உன் கையை பிடிச்சி கரையேறலான்னு நினைக்கிறேன். சோலைமா, எனக்கு சுத்தி வளைச்சி பேச தெரியாது. உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கணும். அதுக்கு உன் சம்மதம் வேணும். நீ யோசிச்சு உன் முடிவை சொல்லு சோலைமா. சின்னையா, சின்னையா, சொல்லு சோலைமா, உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு இப்பவே சொல்லிடு. சின்னையா, நான் யாரும் இல்லாத இந்த அனாதை என் வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாம போயிடுமே நினைச்சேன். ஆனா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்றீங்களே சின்னையா, 1000 கோடி சந்தோஷம் சின்னையா. உங்களுக்கு உங்களை நான் என் கணவனை அடையறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? நான் சின்னையாவோட மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து, அதுக்கு நான் தகுதியானவளா சின்னையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னையா. எனக்கு மனப்பூர்வ சம்மதம் சின்னையா, மனப்பூர்வமான சம்மதம். ஏடா சிங்காரம், நாமளும் எத்தனையோ வேலை செஞ்சு பார்த்துட்டோம், எந்த வேலையுமே செட் ஆகல. இந்த வேலையாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம்டா. ஏண்டா ஒய்யாரம், எங்கடா ஒருத்தரையுமே காணோம்? அட வேலையும் போச்சா? அட இருடா, யாராவது வருவாங்க. இருடா, நான் நல்லா பாக்குறேன். டேய், அங்க 2 பேர் வராங்கடா. அட நம்ம தாமரை குடத்தை தூக்கிட்டு வரா. அப்பனோட என்னடா 2 பேரும் உருளைக்கத்துக்கு போகலையா? அட போ தாமரை, இந்த ஊர்ல யாருமே எங்களுக்கு குத்தரத்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏ ஒய்யாரம், ஏய் ஒய்யாரம், உன் உலக என்னடா ஆச்சு? அதுவும் போச்சா? அட நீங்க வேற, நானும் என் உலக்கையை தூக்கிட்டு வீதி வீதியா சுத்தனேன். என் உலக்கைய நல்லா நீளமா இருக்குன்னு சொல்றாங்க. உன் உலக்கையும் வேணா ஒன்னா வேணான்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப வேற வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமாயா, இப்ப என்ன பண்றீங்க? தாமரை, இங்க எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஆமா, நானு
எங்க நல்லா தண்ணி கிடைக்குதுன்னு பார்த்து சொல்லுவேன். அப்படியே இவை ராடா வச்சு போர் போட்டுருவோம். ஐயோ கருப்பு குஞ்சி, நீயாவது எங்க தண்ணி வருமான்னு சீக்கிரமா பார்த்து சொல்லுடா. தாமரா, இவன் பார்த்துட்டு போன உடனே நான் உடனே போட ஆரம்பிச்சு போடுவேன். போட்ட அரை மணி நேரத்துல தண்ணி சும்மா போதக்கணும் முடிக்கும். ஏய், என்னது அரை மணி நேரத்துல தண்ணி வருமா? யோ சிங்காரம், நீ எப்படி போடுவ? கண்ணே தாமரை, எங்க நல்லா தண்ணி இருக்குதுன்னு இந்த குச்சை வச்சுக்கிட்டு அப்படியே போவேன். நல்லா தண்ணி இருக்கிற இடம் வந்த உடனே சிவுக்கு எந்திரிச்சு நின்னுக்கோ. அந்த இடத்த பார்த்து சொல்லுவான். அந்த இடத்துல அவன் போட்டுருவான். எது போடுவ? ஏய், என்னது குச்சி எழுந்து நிக்குமா? என்னையா சொல்ற? ஆமா தாமரை, இப்படியே புடிச்சுக்கிட்டே போனன்னு வச்சுக்க, தண்ணி இருக்கிற இடம் வந்த உடனே சிவுக்குன்னு எந்திரிச்சு நின்னுக்கோ. குச்சிக்கு அவ்வளவு பவர். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, பவர் பாஸ்னா யாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர் இந்த குச்சிக்கு. என்னடா நிக்கும்டா மாப்பிள்ளைங்களா நிக்கும். குச்சா ஒண்ட நறுக்கி போடுவேன். ஆமா ஐயோரம், நீ எதை வச்சு போடுவ? தாமரா, இவன் பார்த்துட்டு போன உடனே என் நாடை எடுத்து பட போட ஆரம்பிச்சு போடுவேன். என்னது எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லா சாமானமும் என்கிட்ட இருக்குது. எங்க வச்சிருக்க பாக்க காட்டு. தாமரா, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, பத்திரமா அது உள்ள பத்திரமா வச்சிருக்கிற. அதான்டா எங்கன்னு காட்ட சொன்னேன். சரி வா, நாம உள்ள போய் நான் காட்டுறேன். என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தே இன்று உனக்கம்மா. கொட்டுமேளம் கொட்டிடவே, மந்திரங்கள் முழங்கிடவே, மணமகள் கழுத்திலே தாலியும் தான் கட்டிடவே, முடிச்சுதா நூறு முடிச்சுதா, போடுறா புருஷன் போடுறா, மூச்சு நிலச்சாத்தா உயிரே வாழு, முடிச்ச மதிச்சாத்தா வாழ்க்கை சிறக்குது. சேனையோட துண்ட முடிவது எதுக்கு தெரியுமா? ஆண் மனசும் பெண் மனசும் இணையணும் அதுக்கம்மா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. காலங்காலமா கட்டிக்காது வந்த மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் பாழா போச்சு. என்னங்க ஆச்சு? என்னடி ஆகணும்? அல்ப நாய், அந்த சாதி கழுத, உன் மூத்த மகன் யாரோ அனாதை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டானா. நம்ம கொலை என்ன, கோத்திரம் என்ன, நம்ம ஜாதி என்ன, சம்பிரதாயம் என்ன, தலை நிமிர்ந்து வாழ்ந்த வம்சம் இது. அப்படிப்பட்ட வம்சத்துக்கு என்ன ஜாதி என்ன மதம் தெரியாத ஒரு கூட்டிட்டு வந்து கொடுத்த நடத்தினா மானம் காத்தல தாண்டி பிறக்கும். என்னங்க பெரிய ஜாதி ஜனம் குலம் கோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் இவன், இந்த காலத்துல அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் மலையேறி போச்சு. எப்படியோ அவனுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி குடியும் குடித்தனமா ஆயிட்டானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா அவங்ககிட்ட பேசுங்க, அப்படி பிடிக்கலையா
பேசாம இருந்துருங்க. அவன் பாட்டுல இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போறான். என்னது இந்த வீட்லயா? அது இந்த கட்டையில உயிர் இருக்க வரைக்கும் அது மட்டும் நடக்காது. பெத்த கடனுக்காக இத்தனை வருஷமா சோத்த போட்டேன். எப்ப இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டானோ இனிமே வீட்டுல இடமே கிடையாது. அடியே என்ன மீறி வீட்டுல கால் எடுத்து வச்சா வெட்டி படுவோம் வெட்டி. அம்மா எங்களை ஆசீர்வாதம். சொலைமா என்ன பாக்குற? நாம வாழ போற வீடு இந்த பாலைவனம் அல்ல. எங்க அம்மாவோட பாசத்துக்காக மட்டும்தான் நாம இங்க வந்தோம். மத்தபடி நமக்கு எந்த வேலையும் இங்க இல்ல. பயப்படாத சொலைமா, உனக்காக நான் இருக்கேன். என்ன அவமானப்படுத்தனே கல்யாணம் பண்றதுக்கா நீ அவனுக்கு சப்போர்ட்டா? ஏய் நல்ல மாணவ சொல்லணும் தான் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க கூடாது. அவர் கிடக்கிறார், நீ வாப்பா. அம்மாடி வாமா, வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வாமா. உள்ள கால் எடுத்து வச்சா வெட்டி போட வெட்டி போட வழியா. கொஞ்சம் கம்முன்னு தான் இருங்களேன். ஏய் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி பண்றீங்க? என் மேல இருக்கிற கோவத்துல அம்மா வெதுக்கிட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கு வயசுதான் ஆச்சே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடிச்ச செவனுங்களை பெஞ்சு போயிடும். போடா வழியா. மேல கை பட்டுச்சு சாயம் வெளுத்து போயிடும். சரியான ஆம்பளையா இருந்தா அப்ப மேல கைய வச்சு பாடுறா. வெச்ச கைய வெட்டி வேலியில தொங்க விட்டுருவேன். இழுத்து மூச்சை விட்டனா இருக்கிற இடம் தெரியாம போயிருவேன்.